ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை தாங்க. இது எல்லா ரைஸுக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எப்படி செய்யலான்னு பார்த்துடலாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நான் வந்து ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் எடுத்திருக்கேங்க. வெண்டைக்காய் நீங்கள் வாங்கும் போதே பிஞ்சு வெண்டைக்காயாக பார்த்து வாங்கணுங்க. இந்த கார்னருக்கு இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி உடைச்சிங்கன்னா இந்த மாதிரி உடையணுங்க. இந்த மாதிரி உடஞ்சதுன்னா வெண்டைக்காய் வந்து முத்தலை அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி வெண்டைக்காயாக வாங்கி இந்த சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கலாங்க. பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாங்க. 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். வெண்டைக்காயை இது மாதிரி நல்லா வதக்கிடலாங்க. வெண்டைக்காயில ஒரு மாதிரி பிசுபிசுப்பு தன்மை இருக்குங்க. நம்ம இந்த மாதிரி எண்ணெயில போட்டதுக்கு அப்புறம் அதுல இருக்கிற அந்த பிசுபிசுப்பு தன்மை கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையா வதக்கணும்னா அந்த பிசுபிசுப்பு தன்மை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். நம்ம அதுக்கப்புறம் தான் வந்து மிளகாத்தூள், உப்பு எல்லாமே ஆட் பண்ண போறோங்க. இல்லை அப்படின்னா நம்ம அதுக்கு முதைய ஆட் பண்ணோம்னா ஒரு மாதிரி குழன்னு ஆயிடுங்க. அதனால அந்த பிசுபிசுப்பு தன்மை போற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா வதக்கிடலாம். ஸோ இப்போ பாருங்க, ஓரளவு நமக்கு அந்த பிசுபிசுப்பு தன்மை போயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, சால்ட். இப்ப இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப சால்ட் நம்ம போட்டதும் திரும்பவும் கொஞ்சம் அந்த குழகுழப்பு தன்மை வருங்க. அது பொறுமையா வதக்குனீங்கன்னா அந்த குழகுழப்பு தன்மை ஃபுல்லாவே போயிடுங்க. ஏன்னா சால்ட்ல வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிறதுனால போட்டதுமே உங்களுக்கு அந்த மாதிரி பிசு பிசுன்னு வரும். கொஞ்ச நேரம் நம்ம மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கணும்னா அந்த பிசு பிசுப்பு தன்மை எல்லாம் போயிடும். அது போனதுக்கு அப்புறம் நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா அந்த மிளகாத்தூளோட பச்சை வாடை உங்களுக்கு அப்படியே இருக்குங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள். இப்ப இதை நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. நமக்கு 2 பக்கமும் கிறிஸ்பியா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வருங்க. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் ஃப்ரை பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி விடுங்க. இல்லைன்னா ஒரு பக்கம் மட்டும்தான் உங்களுக்கு ஃப்ரை ஆகும். இப்ப பாருங்க, ஒரு பக்கம் எனக்கு ஃப்ரை ஆயிடுச்சு. நான் பெரட்டி விட்டுறேன். பெரட்டி விட்டு இன்னொரு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆக விடுங்க. பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. எல்லா ரைஸ்க்குமே நீங்க வச்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சூப்பரான வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ கைஸ். நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.